5 விஷயங்கள் இஸ்லாத்துடைய அடிப்படையாக இருக்கின்றது. ஒன்று கலிமா ஷஹாதத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லணும். கலிமா சொல்லினா முஸ்லிமாக முடியாது. அதே போன்று பெரியவர்களே, வகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹு அக்பர். முதல்ல கலிமா, கலிமாவுக்கு அப்புறமே ஒரு அமல் இருக்குது அப்படின்னா அது தொழுகை. கலிமாவுக்கு அப்புறம் ஒரு அமல் இருக்குது அப்படின்னா அது தொழுகை. அதுக்கப்புறம் என்னது? வாத்து ஸகாத், ஸகாத்தை நிறைவேற்ற வேண்டும். வதஸூமு, நோன்பு நோக்க வேண்டும். ரமலானுடைய மாசம் வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும். வஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுடைய கிருபையில என்ன செய்யணும்? ஹஜ் செய்யணும். இந்த 5 விஷயங்கள் இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயங்கள். கலிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ். இந்த ஹஜ் அப்படிங்கிற பத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு சில கண்ணோட்டம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம பார்ப்போம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜுக்கு ஹாஜிமார் தான் தயாராக மாட்டேங்கிறாங்க. என்னன்னே தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி முத்தலிசாவுடைய வீட்டில் கூட எங்க பள்ளிவாசல்ல ஒரு ஜோடு வச்சிருந்தாங்க. ஹுஜ்ஜாஜ்மார், ஹாஜிமார்களை பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் சிட்டிக்குள்ள ஒரு ஹாஜி கூட கிடையாது. ஒரு ஹாஜி கூட கிடையாது. எந்தவங்க எங்க அப்படின்னா பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, பக்கத்துல ராசிபுரம், நாமக்கல் மாவட்ட சுற்றி இருக்கக்கூடியவங்க வந்தாங்களே தவிர அதுவும் அதிகமா கிடையாது. ஆண்கள் பெண்கள் சேர்த்து மீறி பண்ண ஒரு 7-8 பேர் தான். 7-8 பேர் தான். ஆனா நாமக்கல்லுடைய டவுன் சிட்டிக்குள்ள ஒருத்தர் கூட ஹஜ்ஜுக்கு இல்லை. அல்லாஹ் அக்பர். ரொம்ப வேதனைப்படக்கூடிய வருத்தப்படக்கூடிய விஷயம். பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் ஹஜ்னா என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, ஹஜ்ஜுக்கு சக்தி இருந்தும் ஒரு மனிதன் ஹஜ் செய்யல அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய அஸாபு, அதனுடைய ரியாக்ஷன் என்ன, அல்லாஹ் ரசூல் எவ்வளவு அவனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி குர்ஆன் ஹதீஸ் பூர்வமாக ஒரு சில கண்ணோட்டங்கள் தங்களுக்கு முன்னாடி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். பெரியவர்களே, முதல் விஷயம் என்ன அப்படின்னா அல் ஹஜ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் எத்தனையோ இபாதத்துக்கள் இருக்கின்றன. ஹதரத்தே ஜலாலைன் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது அத்திமுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ் அப்படிங்கிற ஆயத்துடைய கருத்துல அவர் சொல்றார். நல்லா கவனமா கேட்கணும் பாபுமாய், நல்லா கவனமா கேட்கணும். என்ன அப்படின்னா அத்திமுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ், லில்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ்விற்காக அப்படிங்கிற வாசகத்தை அல்லாஹ் சேர்த்து இருக்கிறார். ஹதரத்தே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், உலகத்தில் எத்தனை இபாதத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ தொழுகையை பத்தி, வகீமுஸ் ஸலாத் அல்லாஹ்வுக்காக வேண்டின்னு சொல்லியிருக்கிறானா? இல்ல. ஆனா அல்லாஹ்வுக்கு சொன்னா நம்ம தொழுகிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் தொழுகிறோம். ஆனா வெளிப்படையா அல்லாஹ் இங்க சொல்லல. வகீமு இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த இடத்துல கூட லில்லான்னு சொல்லல. உலமாக்கள் இருக்கிறாங்க, நல்லா தெரியும். லில்லா அப்படிங்கிற வார்த்தையை குர்ஆன் இங்க யூஸ் பண்ணல. அதே மாதிரி குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், இந்த இடத்துல கூட லில்லா அல்லாஹ்வுக்காக நோன்பு வை அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. தொழுகையில சொல்லல. வகீமுஸ் ஸலாத் வஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஸகாத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு இந்த ஃபர்துகளிலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் சமயத்துல லில்லாஹ், லில்லாஹி அல்லாஹ்விற்காக செய் அப்படின்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. நல்லா கவனமா கேட்கணும். அதாவது தொழுகையில சொல்லல, நோம்புல சொல்லல, ஜகாத்துல சொல்லல. அடுத்தது எங்க? ஹஜ். ஆனா ஹஜ்ல மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅத்திமுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ல மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅத்திமுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். யாருக்காக வேண்டி? லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் அக்பர். பேருக்காக வேண்டி அல்ல, புகழுக்காக வேண்டி அல்ல. ஹதரத்தே முஜத்தித் அல்ஃபே சானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க, எல்லா இபாதத்திலுமே அல்லாஹ் தஆலா லில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வரல. ஆனா ஹஜ்ல உம்ரால மட்டும் வஅத்திமுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். 2 காரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒன்னு பேருக்காக வேண்டி அல்ல, புகழுக்காக வேண்டி அல்ல. இரண்டாவது, பெரியன்பர்களே, ஹஜ் என்பது கடமையாக்கப்பட்டது கிடையாது. மாறாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை தரிசனம் செய்யக்கூடியது இருக்காது. அல்லாஹ் அக்பர். हज என்பது मेरे दोस्त बुजुर्ग भाइयों, हाजी जो हज को जाता है वो अल्लाह की दरबार के लिए जाता नहीं बल्कि अल्लाह की दीदारी के लिए जाता है। अल्लाह अल्लाह के दरबार में अल्लाह की दीदारी के लिए जाता है।
दीवानगी, एक सफर है, एक दीवानगी है, एक मशक्कत है। ऐसा एक सफर है जो हुज्जाज किराम दीवाने बनकर अपने ऊपर कफन बांधकर अल्लाह के घर की तवाफ करते हैं। तो मेरे दोस्तों बुजुर्ग भाइयों, लिल्लाह, अल्लाह के लिए, ये जो हुरूफ है कौन सी इबादत के लिए अल्लाह ने इस्तेमाल कुरान में नहीं किया, सिर्फ हज के लिए किया है। हज के लिए, क्यों? नाम के लिए नहीं। तो इंसान लिल्लाह का मतलब ये है कि इंसान के दिल में इखलास होना चाहिए और अल्लाह के दरबार में अल्लाह की दीदारी के लिए मैंने जाया हूँ और दीवानगी के साथ कफन बांधकर अल्लाह के घर में घूमता हूँ, तवाफ करता है। तो मेरे दोस्तों बुजुर्गों भाइयों, अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने कहा कि इंसान जब अल्लाह के घर का तवाफ करता है क्या मिलता है भाई? कुछ नहीं, कोई इबादत नहीं। नमाज पढ़ेगा इबादत है, रोजा रखेगा इबादत है, जिक्र करेगा, तिलावत करेगा, सदका करेगा, सब इबादत है। लेकिन कफन बांधकर एक इंसान दीवाने जैसे इंसान अल्लाह का घर का 7 चक्कर फेरा ले रहा है। तो मेरे दोस्तों बुजुर्ग भाइयों, अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया ये अल्लाह की दीवानगी इसलिए है कि अल्लाह का दरबार में मैं पहुंच चुका हूं, लेकिन लब्बैक अल्लाहुम्मा लब्बैक लब्बैक ला शरीक लक लब्बैक इन्नल हम्द वन निअमत लक वल मुल्क ला शरीक लक। லப்பைக், நான் ஹாஜிர் ஆகிட்டேன், நான் வந்துட்டேன், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அல்லாஹ் எங்க போயிட்டான்? अल्लाह एंग इधर है उधर है, तवाफ चक्कर लगाता। मेरे दोस्तों बुजुर्गों भाइयों, जब इंसान बैतुल्लाह का तवाफ करता है दिल में ये नियत होनी चाहिए कि मैं अल्लाह के दरबार पहुंच चुका हूं, लेकिन अल्लाह की दीदारी का बेतड़प हूं, दीवाना हूं। चक्कर लगाता अल्लाह को ढूंढता फिरता है। अल्लाह अकबर। பெரியன்பர்களே, தவாஃப் செய்யக்கூடிய நோக்கம் என்ன? மனிதன் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கிருபை திலாவத் செய்கிறோம், எல்லாமே இபாதத். யா சாதிக் பாய், ஆனா ஒரு மனிதன் கஃன் துணி, மேல ஒரு துணி, கீழே ஒரு துணி, 2 துண்டு போட்டுக்கிட்டு அல்லாஹ்வுடைய வீடு பைத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டே இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் தவாஃப் செய்வது, பைத்துல்லாவை கொண்டு தவாஃப் செய்வது, அல்லாஹ்வுடைய தர்பாரிலே அந்த மனிதன் அடைந்து விட்டான், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா அல்லாஹ்வை எங்க பார்க்கிறது, அல்லாஹ் எங்க போயிட்டா அப்படின்னு அந்த தேடுதலிலே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே சுத்தறான் நாலா பக்கம். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்துட்டோம், அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் பார்க்க முடியாதா? அப்படிங்கிற திவான்கி. அல்லாஹ் அக்பர். அதனால தான் பெரியன்பர்களே, இஹ்ராம் கட்டி கொண்டால் ஒரு மனிதன் சுர்மா இடக்கூடாது, ஒரு மனிதன் அத்தர் யூஸ் பண்ணக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, முடிகளை வெட்டக்கூடாது, மனைவியோடு சேரக்கூடாது. அல்லாஹ் அக்பர். இது எல்லாமே என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தீதாரி, அல்லாஹ்வுடைய தர்பார்ல அல்லாஹ்வுடைய தீதாரி, அல்லாஹ்வை பார்ப்பதற்காக வேண்டி அந்த மனிதன் பைத்தியக்காரத்தனமாக அலைகின்றான். இதுதான் தவாஃபுடைய கருத்து என்பதாக ஹஜ்ரத் முஜத்தித் அல்-பசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார். अल्लाह ताला कुरान में छोड़ रहा अल हज अशहुर मालूमात फमन फरज फीहिन्नल हज फला रफस वला फुसूक वला जिदाल फिल हज। अल्लाहु अक्बर। ஹஜ் என்பது சில எண்ணப்பட்ட மாதங்கள், காலங்கள், நேரங்கள். அல்லாஹ் அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், சில எண்ணப்பட்ட நாட்கள், 5 தினங்கள். ஜில்ஹஜ்ஜுடைய 8, 9, 10, 11, 12 5 நாள் தான் ஹஜ் இல்லைங்களா? பெரியன்பர்களே, அந்த ஹஜ்ஜில ஒரு மனிதன் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜுக்கு ஒரு மனிதன் நாடி, ஒரு மனிதன் யாரின் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டதோ, ஃபமன் ஃபரஸ ஃபீஹின்னல் ஹஜ், யாரின் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டதோ அவர்கள் எப்பொழுது இஹ்ராம் கட்டி கொண்டார்களோ அந்த சமயத்தில் மனைவியோடு அவர்கள் உறவு வைக்கக்கூடாது. எப்ப? இஹ்ராமுடைய ஹாலத்தில். வலா ஃபுசூக வலா ஜிதால, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. அதே போன்று தர்க்கங்கள், ஜிதால் என்று சொன்னால் தர்க்கம் செய்யறது, சண்டை சச்சரவு செய்யறது, வாக்குவாதம் செய்யறது, இது எல்லாம் ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே கூடாது. அல்லாஹ் அக்பர். வெளிப்படையா அல்லாஹ் சொல்றான். பெரியன்பர்களே, இப்படி ஹஜ்ஜினுடைய சில கட்டுப்பாடுகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இந்த கட்டுப்பாடுகளின் பிரகாரம் ஒரு மனிதன் ஹஜ் செய்தால் அவருடைய ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ். அல்லாஹ் அக்பர். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல் ஹஜ் மப்ரூருன் ஃபலைஸ லஹு ஜஸாஅன் ஃபலைஸ லஹு ஜஸாஅன். அந்த மனிதன் யார் ஹஜ் செய்தார்களோ அவர்களுக்கு கூலி என்பது கிடையாது. இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர.
ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னா அவனுக்கு லைஸலஹு ஜஸாஅன், அவனுக்கு கூலியே கிடையாது, இல்லல் ஜன்னா, சொர்க்கம் தான் அவனுக்கு கூலி. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி காட்டுகின்றார்கள், எவன் ஒரு மனிதர், எந்த மனிதர் ஃபமன் அதா அல் ஹஜ்ஜி லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி உலகத்தில் யார் ஹஜ் செய்தார்களோ அவர்கள் மக்ஃபிரத்துல் குல்லு ஹதீஅத்தின், உடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். யௌம உலிது ஃபீ பத்னி உம்மிஹி, யௌம உலிது ஃபீ பத்னி உம்மிஹி, அன்றைக்கு பிறந்த பச்சினும் பாலகனை போன்று அவனுடைய தாயுடைய வயிற்றில் இருந்து அன்னைக்கு தான் அவன் பிறந்தான். அது மாதிரி அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவனை பரிசுத்தமாக்கி விடுகின்றான். பெரியன்பர்களே, இப்ப ஹஜ்ஜினுடைய 5 தினங்கள் இருக்கு, சுருக்கமா முடிச்சுக்கலாம், இந்த நேரம் இல்ல. ஹஜ்ஜுக்கு 5 தினம் என்ன அப்படின்னா பாருங்க, ஜில்ஹஜ்ஜுடைய 8ஆம் தேதி இஹ்ராம் கட்டுகிறோம். நல்லா கவனமா கேட்கணும். ஹாஜிக்கு செல்லக்கூடிய ஹஜ் மர கூட இன்ஷா அல்லாஹ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கவனமா கேட்கணும். ஜில்ஹஜ்ஜுடைய பிறை 8க்கு மினாவுக்கு செல்வதற்காக வேண்டி ஹரம் ஷரீஃபில் இருந்தே ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி கொள்ள வேண்டும். இஹ்ராம் கட்டிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் தல்பியா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டு நேரா மினாவுக்கு போயிடணும். மினாவுக்கு அவர் ஜுஹருக்குள்ள போயிடணும். காலையில ஃபஜ்ர் தொழுக மக்கால தொழுதுட்டு இஹ்ராம் கட்டிக்கிட்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி நான் இஹ்ராம் கட்டுற நீய செஞ்சுக்கிட்டு 8ஆம் தினம் ஜில்ஹஜ்ஜுடைய பிறை 8க்கு ஜுஹருக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் எங்க போயிடணும், மினாவுக்கு போயிடணும். மினாவுக்கு போய் ஜுஹர், அஸர், மக்ரிப், இஷா 4 நேரம் அங்க தொழுகணும். எங்க? மினால. பெரிய மினாவுக்கு போய் தொழுகும் சமயத்துல கஸ்ர் தான் தொழுகணும். 4 ரக்காத் தொழுக கூடாது, 2 ரக்காத் தான் தொழுகணும். முசாஃபிர் அவர் 2 ரக்காத் தான் தொழுகணும். முசாஃபிர் மக்கால இருக்கிற வரைக்கும் அவர் முக்கியமே, மக்கால இருந்து வெளியில கிளம்பிட்டாருன்னா ஒரு முசாஃபிர், அப்ப 2 ரக்காத் தான் தொழுகணும், இல்லைங்களா? சரி, இப்ப ஜுஹர், அஸர், மக்ரிப், இஷா. மக்ரிப் 3 தான், ஃபஜ்ர் 2 தான், அதுல கன்ஃபியூஷன் கிடையாது. உஸாகல அன்சர் பாய் மக்ரிப் மே 3 पढ़ूंगा, साथ में फजर का 31 पढ़ूंगा, அப்படி இல்ல. 4ல 2க்கு டிஸ்கவுண்ட், 2க்கு டிஸ்கவுண்ட் கிடையாது, 3க்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. தொழுகிறோம். தொழுதுட்டு ஃபஜர் தொழுக மினால தொழுதுட்டு நேரா சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி நேரா அரஃபாவுடைய மைதானத்துக்கு போயிடும். ஜில்ஹஜ்ஜுடைய பிற 9, நல்லா கவனமா கேட்கணும். பிற 9க்கு அரஃபா மைதானத்துக்கு போயிடும். அரஃபா மைதானத்துக்கு போய் அங்க சூரியன் மறைகிற வரைக்கும் அங்கதான் தங்கி இருக்கணும். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யௌமே அரஃபாவுடைய தினம் ஹாஜிமார்களுக்கு ஹஜ்ஜுடைய தினம், அவங்களுக்கு பெருநாள் தொழுகை எல்லாம் கிடையாது. हमारा जैसा बकरी सोनी नाजर भाई அரஃபா மைதான்ல தங்குறது தான் அவங்களுக்கு ஹஜ் பெருநாள். இப்ப அது கட்டாய கடமை. ஒரு மனிதன் ஹஜ் பெருநாள், அதாவது யௌமே அரஃபா, அரஃபாவுடைய மைதானத்துல தங்கல அப்படின்னா அவருடைய ஹஜ் கபூல் ஆகாது, அவருடைய ஹஜ் கபூல் ஆகாது. இப்ப 9க்கு ஜில்ஹஜ்ஜுடைய அரஃபா தினம் 9க்கு எங்க இருக்கணும், சூரிய உதயமானத்துக்கு முன்னாடி மினால இருந்து கிளம்பி ஃபஜர் தொழுதுட்டு மினால இருந்து நேரா அரஃபா மைதானத்துக்கு வந்துடும். வந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அங்கதான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி போகக்கூடாது. மகரிபுடைய தொழுகையெல்லாம் அங்க போய் தொழுவோம், அங்கேயே இருக்கணும். எங்க? அரஃபாவுடைய மைதானத்துல. சூரியன் மறைஞ்ச பிறகு நேரம் முஸ்தலிஃபா போகணும். அன்னைக்கு நைட்டு யௌமே அரஃபாவுடைய நைட்டு 9க்கு முஸ்தலிஃபா போகணும். முஸ்தலிஃபா போய் மகரிபுடைய தொழுக, இஷாவுடைய தொழுக ரெண்டுமே ஜமு பைன ஸலாத்தை, 2 தொழுகை ஒன்னா தொழுகணும். ஒரு தொழு, அதாவது ஒரு பாங்கு 2 காமத்து கொடுத்து மகரிபு இஷா ரெண்டுமே எங்க தொழுகணும், முஸ்தலிஃபால தொழுகணும். முஸ்தலிஃபால தொழுதுட்டு அங்க சின்ன சின்ன கற்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷைத்தானுக்கு கல் அடிக்கிறோம்ல, அது மாதிரி கற்களை எடுத்துக்கணும், தேடி எடுக்கணும். 49 பிளஸ் ஒரு 7 சேர்த்தி கூட எடுத்துக்கலாம். 49 கல்லு அல்லது ஒரு 7 கல் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நேரா நீங்க என்ன செய்றீங்க, ஃபஜ்ருடைய தொழுகை முஸ்தலிஃபால தொழுதுட்டு 10 ஜில்ஹஜ் 10க்கு நேரா கிளம்பி மினாவுக்கு வந்துருவீங்க. எங்க வந்துறீங்க? மினாவுக்கு. மினாவுக்கு வந்த பிறகு ஜில்ஹஜ்ஜுடைய 10 பெருநாள் அன்னைக்கு, ஜில்ஹஜ் பக்ரீத் பெருநாள். இப்ப நேரா கிளம்பி எங்க வருவாங்க, அவங்க மினாவுக்கு வந்துருவாங்க. மினால இருந்து அரஃபா போனாங்க, அரஃபால இருந்து நைட்டு முஸ்தலிஃபா போனாங்க, முஸ்தலிஃபால இருந்து கிளம்பி எங்க வந்துட்டாங்க, மினாவுக்கு வந்துட்டாங்க. ஜில்ஹஜ்ஜுடைய 10க்கு வந்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஜமரத்துல் உகபா அப்படின்னு பெரிய ஷைத்தானுக்கு 7 கல் அடிக்கணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி 7 கல் அடிக்கணும். எங்க? ஜமரத்துல் உகபா மினால பெரிய ஷைத்தானுக்கு முதல்ல 7 கல் அடிக்கணும். அடிச்சுட்டு நேரா குர்பானி கொடுக்கணும்.
குர்பானி கொடுத்துட்டு மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிச்சுட்டு எஹராம கழட்டிடணும். எஹராம கழட்டிட்டு புது துணி போறது சுன்னத்து. புது துணி போட்டுக்கிட்டு நேரம் மக்காவுக்கு வரணும். எப்ப? ஜில்ஹஜ்ஜுடைய 10க்கு நேரம் மக்காவுக்கு வந்து தவாஃபே ஜியாரத், இது ஃபர்து, ஹஜ்ஜினுடைய ஃபர்து. அரஃபால தங்குறது ஃபர்து, தவாஃபே ஜியாரத் செய்யறது ஃபர்து. நேரம் வந்து மக்கால 7 தடவை சுத்தணும். ஒரு தவாஃபே ஜியாரத், மகாமே இப்ராஹிம்ல 2 ரக்காத்து ஸலாத்து தவாஃபுடைய தொழுதுட்டு நேரம் சஃபா மர்வாவுக்கு போகணும். அல்லாஹ்வுடைய கிருபையில சை செய்யணும். 7 தடவை சஃபால ஆரம்பிச்சு மர்வால முடிக்கணும். 7 தடவை அல்லாஹ்வுடைய கிருபையில சஃபா மர்வா சை செஞ்சுட்டு நேரம் மினாவுக்கு வந்துடணும். எங்க வந்துடணும்? மினாவுக்கு. நீங்க நைட்டே வந்துடலாம். ஜில்ஹஜ் 10 நைட்டுக்கு எல்லாம் முடிச்சுட்டு எங்க வந்துடலாம்? மினாவுக்கு வந்துடும். மினாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா 11, 12 மீறி கூட 13. இந்த 3 தினங்கள்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஸொஹர் தொழுகைக்கு பின்னாடி, சவாலுக்கு பின்னாடி, சூரிய உச்சத்துக்கு பின்னாடி 11 ஜில்ஹஜ் 11, 12, 13 மீறி இந்த 3 தினங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஷைத்தான் 3 ஷைத்தான் இருப்பான். ஜமரத்துல் உக்பா, ஜமரத்துல் ஊலா, ஜமரத்துல் உஸ்தா. இந்த 3 ஷைத்தானுக்குமே ஒரு ஷைத்தானுக்கு 7 கல் அடிக்கணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு 7 கல்லு. ஒரு நாளைக்கு 21 கல்லு இல்லைங்களா? 3 21. 3 நாளைக்கு நீ என்ன செய்யணும்? அடிச்சு முடிச்சுட்டு என்ன செய்யணும்? ஜில்ஹஜ்ஜுடைய 10, 11, 12 மீறி 13 நேரம் மக்காவுக்கு வந்துடும். சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஹஜ்ஜினுடைய செய்யக்கூடிய காரியங்கள். எதுவுமே கிடையாது. பல மக்கள் பயப்படுறாங்க, அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போனா என்ன செய்யறது, எப்படி செய்யறது, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பெரிய தவாப் செய்யும் பொழுது 4 பகுதி இருக்கு. ஒண்ணு காபத்துடைய தலவாசல், அதுக்கு வந்து முல்தஸி அப்படிங்கிற பேரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இது வறண்ட மாதிரி போட்டிருப்பாங்க, உருண்டையா லானம் மாதிரி, அதுக்கு ஹதீம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தலைவாசலுக்கு நேரா பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ருக்குனே இராக்கி அப்படின்னு பேரு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தலைவாசல் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ருக்குனே யமானி. இந்தியா இப்ப அந்த திசையில தான் இருக்கு. ருக்குனே யமானி திசையில தான் இருக்கு. இப்ப 4 திசைக்கு 4 பேரு. முல்தஸி, ஹதீம், ருக்குனே இராக்கி, ருக்குனே யமன், ருக்குனே யமனி. இந்த 4 திசையிலுமே நீங்க ஒவ்வொரு பகுதியில ஒரு துவா இருக்கு. வெறும் பெரிய துவா கிடையாது. அதாவது சில பேர் இந்த கிதாப் எடுத்துக்கிட்டு உஸ்ஸா படைங்க மாலும் படம் நைட்டு ஜாதி தஃசீர்னு ஒண்ணுமில்ல. பெரியவர்களே, செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் நல்லா கவனத்துக்கு வச்சுக்கணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். இந்த ஒரு ஆயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். இது ஒண்ணு. இரண்டாவது 3வது கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். இது ஒண்ணு. 3வது 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் ஹைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 4. அதுக்கப்புறம் ருக்குனே யமானி இருக்கு பாத்தீங்களா? அந்த சைடு வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். தவாப் செய்யும் பொழுது அதுதான் படிக்கணும், இதுதான் படிக்கணும், எந்த கண்டிஷனும் கிடையாது. உங்களுக்கு மீறி இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக ஞாபகம் பண்ணிக்கங்க. 3வது கலிமா ஞாபகம் பண்ணிக்கங்க. 4வது கலிமா ஞாபகம் பண்ணிக்கங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஞாபகம் பண்ணிக்கங்க. அரஃபா மைதானத்தில் நீங்க தங்கும் சமயத்துல 4வது கலிமா அதிகமா படிக்கணும். குல்லுல்லா சூரா எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு படிக்கணும். ஆயத்துல் குர்சி அதிகமா படிக்கணும். இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி ஸம்பின் வ அத்தூபு இலைஹ். இது எல்லாம் நீங்க அதிகமா படிக்கணும். பெரியவர்களே, இதுதான் ஹஜ்ஜில செய்யக்கூடிய 5 தினங்கள்ல செய்யக்கூடிய சுருக்கமான விஷயம். வேற எதுவுமே லம்பா சௌடா பாதா சோனே 5 दिन में ஏஜ் करना चाबी नहीं. வேற எதுவுமே கிடையாது. பெரியவர்களே, வல்ல ரஹ்மான அனைவர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்குமே பைத்துல்லாவை பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். பெரியவர்களே, காபத்துல்லாவை பத்தி நம்ம சொன்ன வார்த்தைகள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அது போய் நீங்க அனுபவிச்சதா நாசர் பாய் சும்மா ஜாகோ தேஹோ அல்லாஹ் அக்பர். காபத்துல்லா உண்மையாலுமே ஒரு மேக்னெட் தான். நீங்க காபத்துல்லா பாத்தீங்க அப்படின்னா அது மேக்னெட் போய் அப்படியே கவர் பண்ணும். உண்மையாலுமே நாங்க அனுபவப்பட்டு சொல்றோம். அதாவது காபத்துல்லாவை விட்டுட்டு நீங்க வெளியில வரும்போது எப்படிப்பட்ட தலைப்பு உள்ளத்துல இருக்கும் அப்படின்னா, பெரியவர்களே, ஒரு பெற்ற தாயை விட்டு ஒரு பிள்ளை பிரிந்து சென்றால்
என்ன கவலை, என்ன துக்கம், என்ன வேதனை இருக்குமோ அந்த வேதனை காபத்துல்லாவை விட்டு நீங்கள் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பும் சமயத்துல கண்டிப்பாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும். இந்த ரஹ்மான் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தன்னுடைய மனைவி மக்களோடு அல்லாஹ்வுடைய அந்த பைத்துல்லாவுடைய தியாரத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தையுமே அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜ மக்பூல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.